இன்றைய தியானம். சுவைத்தல். தித்திக்கும் உணவை சுவைக்கும் பொழுது உலகத்தவர் செய்யும் பேர் இரைச்சல் எனக்கு உபத்திரவமாக தோன்றுவது இல்லை. இறைவா, உன்னை நான் எண்ணி இருக்கும்போது உலகத்தவர் செய்யும் இடைஞ்சலை நான் எண்ணாதிருக்க அருள் புரிவாயாக. கடவுள் வழிபாட்டுக்கு வெளி உலகத்திலிருந்து உண்டாகும் இடைஞ்சல் அல்ல. உண்மையான இடைஞ்சல் உள்ளத்தில் உண்டாகிறது. மனது இறைவனை சுவைக்கத் தெரிந்து கொண்டால் போதும். அப்பொழுது அது எல்லாம் அடையப் பெறுகிறது. ஏனைய பொருள்களுக்கிடையில் இனியவைகளும் இல்லை, இன்னாதவைகளும் இல்லை. சுவைப்பதற்குரிய பொருள் கடவுள் ஒருவரே. உவட்டாத பேரின்பமான சுகவாரியினை வாய்மடுத்து தேக்கி திளைக்க நீ முன்னிற்பது என்று காண்.